அது ஒரு சபிக்கப்பட்ட கிராமம். இப்படித்தான் சுற்றியுள்ள கிராம மக்கள் எல்லோரும் இந்த ஊரை அடையாளம் காட்டுவார்கள். அதனால் செல்வபுரம் என்ற உண்மையான பெயர் காலப்போக்கில் மறைந்தே விட்டது. ஊரில் அவ்வளவு வளம் இருந்தும் வளர்ச்சி பெறாத நிலப்பரப்பு அது. அந்த கிராம மக்களின் மனோநிலை சற்று சித்தப்பெருமை பிடித்த மாதிரியே இருக்கும். சோர்ந்து போய் கிடப்பார்கள். உழைப்பு இருக்காது. நாட்டின் எல்லை என்பதால் இந்திரபுரியும் சந்திரபுரியும் இந்த ஊருக்காக அப்படி அடித்துக் கொள்ளும். நீங்கள் நினைப்பது போல இந்த ஊரை கைப்பற்றுவதற்காக அல்ல. எப்படியாவது அடுத்த நாட்டில் இந்த கிராமத்தை தள்ளி விடுவதற்காகத்தான். பல போர்கள் நடந்தும் பிரச்சனை தீரவில்லை. ஒரு கட்டத்தில் இந்த இரண்டு நாடுகளுமே தங்கள் எல்லை கோடுகளை சற்று பின்தள்ளி அமைத்துக் கொண்டது. இதனால் தனித்து விடப்பட்ட இந்த கிராமம் தனிநாடு அந்தஸ்தாக மாறியது. நிலைமை புரியாத அந்த ஊர் மக்கள் ஒரு கிராமம் ஒரு நாடானதே, அடடே, ஆச்சரியக்குறி என்று பெருமைப்பட்டுக் கொண்டனர். சுற்றியுள்ள கிராமம் எல்லாம் இதனை பார்த்து தலையில் அடித்துக் கொண்டது. நாளாக நாளாக இந்த கிராமம் மன்னிக்கவும். இந்த நாடு பெரும் சிக்கலை எதிர்கொண்டது. வறுமையில் சிக்கி தவித்தது. படாத பாடுபட்டது. இப்படிப்பட்ட இந்த நாட்டு மக்கள்தான் இந்த வீடியோ முடிவில் பெரும் செல்வந்தர்களாக மாறப்போகிறார்கள். மற்றவர்களை ஆச்சரியப்படுத்தும் அளவுக்கு அவர்களின் வாழ்க்கை உயரப்போகிறது. அப்படி என்னதான் நடந்தது? எது அவர்களை மாற்றியது? வாங்க தொடர்ந்து கதை கேட்போம். அந்த மாற்றம் ஒரு முனிவர் வடிவில் வந்தது. பாவம், அந்த முனிவருக்கு செல்வபுரியின் நிலை தெரியாது போலிருக்கிறது. செல்வபுரியாக இருந்தபோது காட்டுக்குள் சென்றவர் இப்போது தனி நாடு அந்தஸ்தோடு சிக்கி சீரழிந்து கொண்டிருந்த நிலையில் திரும்பி வந்தார். பசி வயிற்றை கிள்ள அந்த ஊருக்குள் நுழைந்தார். அவர் கால் ஊரெல்லையில் பட்டதுமே கயிற்று கட்டிலில் தூங்கிக் கொண்டிருந்த அருக்காணிக்கு தூக்கி வாரி போட்டது. புரியாமல் எழுந்தவள் ஏதோ நடக்கப் போகிறது என்பதை புரிந்து கொண்டாள். அப்போது பார்த்து வீட்டின் முன்பு யாரோ கூப்பிட்ட குரல் கேட்கவே எழுந்தவள் பழக்க தோஷத்தில் முடியை கொண்டை போட்டுக் கொள்ள முயல கை காற்றில் சுழன்றது. அப்போதுதான் தெரிந்தது, தலைமுடியை கடந்த வாரம் காத்தவராயனுக்கு காணிக்கை அளித்த விபரம். பழக்க தோஷத்தை நொந்து கொண்டவள். யாரு இந்த நேரத்தில என்றாள் கதவை திறந்தபடி. பல ஆண்டுகளுக்கு பிறகு காட்டுக்குள் இருந்து திரும்பிய முனிவர்தான் திருவோட்டை ஏந்தியபடி நின்றிருந்தார். அருக்காணி அவரை புரியாமல் பார்க்க அந்த முனிவர் திருவோட்டை சற்று தூக்கி பிடித்தபடி, பசிக்குது தாயே, கொஞ்சம் சோறு இருந்தா போடு என்றார். அதற்கு அந்த அருக்காணி, ஐயா முனிவரே, வழி மாறி வந்து விட்டீர்கள் போல் இருக்கிறது. தானம் தரும் அளவுக்கா இங்குள்ளவர்கள் நிலை இருக்கிறது என்று பதிலளித்தாள். அதை கேட்ட அந்த முனிவர் சற்று கண்ணை மூடினார். ஞான திருஷ்டியால் பார்த்தவர் பின்பு கண்ணை திறந்து, அம்மா, இந்த ஊர் சீக்கிரமே மாறப்போகிறது. செல்வத்தால் கொழிக்கப் போகிறது. அதிர்ஷ்டம் ஊர் எல்லையில் வந்து கொண்டிருக்கிறது. கவலைப்படாதே என்றார். கேட்ட அருக்காணிக்கு எரிச்சல் ஏற்பட்டது. முனிவரே, நீங்கள் எவ்வளவு ஐஸ் வைத்து பேசினாலும் வீட்டில் சாப்பாடு இல்லை, புரிந்து கொள்ளுங்கள் என்றபடி கதவை சாத்தினாள். பின்பு கொண்டை போட முயலவே கை நழுவி பின் மண்டையில் உரசியது. அருக்காணி தன் பழக்க தோஷத்தை நினைத்து தலையில் அடித்துக் கொண்டாள். அப்போது முனிவர் ஜன்னல் பக்கமாக நின்று, அம்மா, நான் சொல்வது நிச்சயம் நடக்கும். இது ஞான வாக்கு. உன் மனம் இயல்பானதும் நான் சொல்வதை செய். ஊர் எல்லையில் இருக்கும் அதிர்ஷ்டம் உன் வீட்டுக்கு வரும் என்று செய்ய வேண்டிய சில விஷயங்களை பற்றி கூறினார். ஏற்கனவே நொந்து கிடந்த அருக்காணி ஆரம்பத்தில் இதை நம்பவில்லை. ஆனாலும் அதிர்ஷ்டம், சொத்து, பணம் என்றதும் அவள் வாய் ஆவென்று பிளந்தது. பிளந்த வாயை மூடிவிட்டு கதவை திறப்பதற்குள் அந்த முனிவர் எல்லை கடந்து விட்டார். வீட்டுக்குள் குரட்டை விட்டுக் கொண்டிருந்த தனது கணவர் முத்தையாவை 2 மொத்து மொத்தி எழுப்பினாள். பதறி போய் எழுந்த முத்தையா மலங்க மலங்க விழித்தான். அருகே அமர்ந்த அருக்காணி அந்த முனிவர் சொன்னதை பற்றி கூறினாள். சீக்கிரம் கிளம்புங்க, ஊர் எல்லையில் இருக்கிற அதிர்ஷ்டத்தை நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வாங்க, வேற யார் வீட்டுக்காவது போயிட போகுது என்றாள். அருக்காணியின் மொட்டை மண்டையில் கொட்டிய முத்தையா, அது என்ன உங்க அப்பனா, போய் அழைச்சிட்டு வர்றதுக்கு பகல்லேயே ஏன் இப்படி உளர்ற என்றபடி மீண்டும் ஆழ்ந்த தூக்கத்துக்குள் சென்றான். ஆனாலும் அருக்காணியின் மனதுக்குள் ஏதோ ஒன்று உறுத்திக் கொண்டே இருந்தது. சில நாட்கள் கழித்து இருட்டுக்குள் வழி மாறி இந்த ஊருக்குள் வந்த ஒரு சாமக்கோடாங்கி, நல்ல காலம் பொறக்குது, நல்ல காலம் பொறக்குது என்று ஊடுக்கையை அடித்து விட்டு, அதிர்ஷ்டத்தால இந்த ஊரோட நிலைமையே மாறப்போகுது, சக்கம்மா சொல்றா என்று கூடுதலாக சில நிமிடம் உடுக்கையை அடித்தான். பின்பு காலை எழுந்ததும் இதை பண்ணுங்க என்று செய்ய வேண்டிய சில விஷயங்களை உடுக்கை ஓசைக்கு இடையே சொல்லத் தொடங்கினான். ஆர்வ மிகுதியில் அருக்காணி கதவில் காதை அழுத்தமாக வைத்து கேட்க அவள் காது கதவின் வெளிப்புறம் வரை சென்றது. சாமக்கோடாங்கி கூறுவதை முழுவதும் கேட்டுக்கொண்ட தனது காதை உற்சாகத்தில் தட்டி கொடுத்து கொண்டாள். மறுநாள் தனது கணவர் முத்தையாவை எழுப்பி விவரத்தை கூறினாள்.
ஆரம்பத்தில் அவன் அருக்காணி சொல்வதை நம்பவில்லை. ஆனாலும் அருக்காணிதான் தொடர்ந்து பேசி அவனை நம்ப வைத்தாள். ஏனியா, இந்த ஊர் சபிக்கப்பட்ட கால அளவு முடியுதாம். பழைய நிலைமைக்கு திரும்ப போகுதாம் என்றாள். ஆரம்பத்துல முனிவர் சொன்னாரு, இப்போ சாமக்கோடாங்கியும் அதையேதான் சொல்லிட்டு போறான். கொஞ்சம் முயற்சி பண்ணினா அதிர்ஷ்ட தேவதைய நம்ம வீட்டுக்கு முதல்ல அழைச்சிட்டு வரலாம் என்று அவனை நச்சரிக்க தொடங்கினாள். முத்தையாவுக்கு நம்பிக்கை வராவிட்டாலும் இவள் சும்மா இருக்க விட மாட்டாள். அவள் சொல்வதை செய்துதான் பார்ப்போமே என்ற மனநிலை அவனுக்கு ஏற்பட்டது. எனவே வெளியே கிளம்ப தயாரானான். அருக்காணி நேற்று கேட்ட பரிகாரத்தை ஒவ்வொன்றாய் சொல்லத் தொடங்கினாள். மம்பட்டியை எடுத்துட்டு போய் முதல்ல நம் ஊர் குளத்துல 100 சட்டி மண் அள்ளி வெளியே கொட்டணும். அப்பிறகு காட்டுக்கு நுழையிற இடத்துல இருக்கிற கருப்பசாமிக்கு தேங்காய் உடைச்சிட்டு உள்ள போகணும். தென்வடக்காக உள்ள பாதையில போனா அங்க ஒரு ஆலமரம் இருக்கும். அந்த மரத்தை கும்பிட்டுட்டு 2 நாள் அங்க தங்கிட்டு வீட்டுக்கு வந்தா என்றவளிடம் முத்தையா குறுக்கிட்டு, அதுக்குள்ள நீ உங்கப்பன் வீட்டுக்கு நைஸா போயிட்டு வந்துடு. அதுக்குத்தானே இப்படி ஐடியா பண்றேன் என்றான். அதற்கு அருக்காணி, யோப் மச்சான், முதல்ல இதை செய், அப்புறம் நடக்கிறத பார்ப்போம் என்று முத்தையாவின் முதுகில் 2 தட்டு தட்டி செல்லமாக வீட்டை விட்டு வெளியே தள்ளினாள். முத்தையாவும் வேறு வழியின்றி குளத்தில் இருந்து மண்ணை அள்ளி போட்டு கருப்பசாமியை வணங்கிவிட்டு காட்டுக்குள் சென்றான். காட்டுக்குள் சென்றவன் வழி மாறி பேந்த பேந்த விழித்தான். அங்கேயே சுற்றித் தெரிந்தவன் பிறகு பல நாட்கள் கழித்தே ஊர் திரும்பினான். வீட்டை நெருங்கிய போது அருக்காணி சந்தோஷத்தில் அவனை நோக்கி ஓடி வந்தாள். அருக்காணிக்கு இப்போது பலாப்பழம் போல தலையில் முள்ளு முள்ளாக முடி வளர்ந்திருந்தது. வீட்டுக்குள் வந்ததும் மண்பானை மேல் போர்த்தப்பட்டிருந்த துணியை விலக்கி காட்டினாள். அதில் ஏராளமான நகைகள், தங்க நாணயங்கள் இருந்தது. முத்தையா அதை நம்ப முடியாமல் பார்த்தான். எப்படிடி என்றான் ஆச்சரியம் தாங்காமல். நீ காட்டுக்குள் போனதும் போர் அடிக்குதுன்னு வீட்டுக்கு முன்னாடி பூச்செடி வைக்க மண்ணை தோண்டிட்டு இருந்தேன். அங்க இந்த மண்பானை இருந்தது என்றாள். திடீரென அவர்கள் நிலை மாறிவிட்டது. சந்தேகம் அடைந்த பக்கத்து வீட்டு ராக்காயி இது குறித்து விவரம் கேட்க அருக்காணி அந்த ரகசியத்தை சொல்லத் தொடங்கினாள். வேகமாக சொன்னதாலோ என்னவோ முத்தையாவின் முதுகில் 2 தட்டு தட்டி அனுப்பியது மட்டும் ராக்காயி மனதில் நன்கு பதிந்து விட்டது. இதுதான் அதிர்ஷ்டம் கிடைக்கும் முக்கியமான பாஸ்வேர்ட் போல் இருக்கிறது என்று அவள் புரிந்து கொண்டாள். மறுநாள் ராக்காயின் கணவன் சமயனன் மண்வெட்டியை எடுத்துக்கொண்டு முத்தையாவின் முதுகில் தட்டிவிட்டு காட்டுக்குள் கிளம்பினான். சில நாள் கழித்து அவன் வந்தபோது அவன் வீட்டு முன்பும் இது போன்ற புதையல் கிடைத்தது. விஷயம் காட்டுத்தீ போல பரவியது. பலரும் முத்தையாவின் முதுகை தட்ட வரிசையில் காத்திருந்தனர். சிலர் மெல்லமாக தட்டினாலும் பலரும் அதிக புதையல் கிடைக்க வேண்டும் என்று நினைத்து முத்தையாவின் முதுகை குத்து குத்து என்று குத்திவிட்டு சென்றனர். இதனால் முதுகு வீங்கிய முத்தையாவுக்கு மல்லாக்க படுக்க முடியாத சூழ்நிலை ஏற்பட்டது. ஊரே காட்டுக்குள் சென்றாலும் சிலருக்கு மட்டுமே புதையல் கிடைத்தது. இதனால் மீண்டும் மீண்டும் முத்தையாவின் முதுகை தேடி வந்தனர். புதையல் கிடைக்காத பலரும் தொடர்ந்து குளத்தில் இருந்து மண்ணை அள்ளி போடுவதும் காட்டுக்குள் பல வாரங்கள் சுற்றித் திரிவதுமாக இருந்தனர். இதில் கிராமத்தில் பாதிப்பேர் காட்டுக்குள் வழி மாறி வேறு பகுதிக்கு சென்று விட்டனர். ஏறத்தாழ பல மாதங்கள் கழித்துத்தான் அவர்கள் ஊர் திரும்பினர். ஊருக்குள் வந்து பார்த்தபோது ஊரே மாறிப்போயிருந்தது. குளத்தில் நீர் நிரம்பி வறண்ட பூமியில் விவசாயம் செழித்து வளர்ந்திருந்தது. இவர்களை பார்த்த கிராம மக்கள் சந்தோஷப்பட்டனர். நீங்கள் காட்டுக்குள் சென்றதும் வீட்டை சுற்றி தோண்டி தோண்டி பள்ளமாக மாறியதுதான் மிச்சம். அதனால் விவசாயம் செய்ய தொடங்கினோம். செழிப்பாக மாறிவிட்டது. அங்கு வந்த அருக்காணிதான் இப்போது உண்மையை போட்டு உடைத்தாள். இங்கு யாருக்கும் அதிர்ஷ்டமும் வரவில்லை, புதையலும் கிடைக்கவில்லை. நாங்கள் செய்த நாடகம்தான் இது என்றாள். அங்கிருந்தவர்கள் புரியாமல் பார்க்க ராக்காயி தொடர்ந்து பேசினாள். ஊரை மாற்றத்தான் இங்குள்ள சிலருடன் சேர்ந்து திட்டமிட்டோம். முனிவர், சாமக்கோடாங்கி எல்லாம் எங்களது செட்டப் தான் என்றாள். அப்போது சிலருக்கு மட்டும் புதையல் கிடைத்ததே எப்படி என்றார்கள் படபடப்புடன். அதற்கு அருக்காணி, பக்கத்து ஊர் ஜமீன்தார் கொடுத்த சில தங்கத்தை வைத்துத்தான் புதையல் என்று நாடகம் ஆடினோம். அந்த ஒன்றை வைத்தே ஒவ்வொருவருக்கும் கிடைத்ததாக நாங்கள் பொய் சொன்னோம் என்றாள். இப்போது ராக்காயி பேசத் தொடங்கினாள். இதற்கு இங்குள்ள பல பெண்களும் ஒத்துழைத்ததால் ரகசியத்தை வெளியே சொல்லவில்லை. தூர்ந்து போய் கிடந்த குளத்தில் நீர் நிரம்பியது. வறண்டு கிடந்த பூமி செழித்து வளர்ந்தது. உழைப்புதான் அதிர்ஷ்டம். அதிர்ஷ்டம் வந்தால் முன்னேற்றம் வருங்கிறதை உங்களுக்கு உணர்த்ததான் நாங்கள் இப்படி நாடகம் ஆடினோம் என்றாள். அப்போது அங்கு வந்த ஜமீன்தார் ராஜராஜ ராஜமார்த்தாண்ட பூபதிவர்மன் பேசத் தொடங்கினார். எங்களின் மூதாதையரின் ஆளுமைக்கு இந்த ஊர் கட்டுப்பட்டிருந்தது. இந்த பகுதி இப்படி சபிக்கப்பட்டது போல இருந்ததை என்னால் பொறுத்து கொள்ள முடியவில்லை. உங்களுக்குள்ளே இருந்த உழைப்பு சக்தியை உணர்த்தவே இந்த திட்டத்துக்கு நானும் ஒத்துழைத்தேன்.
புதையலுக்காக கொடுத்த தங்கம் நகைகளை இந்த ஊரின் பொது சொத்தாகவே வைத்துக் கொள்ளுங்கள் என்றார். சாபபுரம் தனது செல்வபுரம் என்ற ஊர் பெருமையை மீட்டது இப்படித்தான். இப்போது ஊர் செல்வச் செழிப்பாக ரொம்பவே மாறிவிட்டது. ஆனாலும் முத்தையாவுக்கு ஊர் மக்களிடம் கும்மாங்குத்து வாங்கியது உறுத்திக் கொண்டே இருந்தது. கொள்ளுப்பேரன் பேத்தி காலம் வரை இதை சொல்லி புலம்பிக் கொண்டே இருந்தான். என்ன நண்பர்களே, கதை எப்படி இருக்கு? சேனலோட சொந்த படைப்பு இது. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நீங்க கொடுக்கிற சப்போர்ட்ல தான் அடுத்தடுத்து வித்தியாசமான கதையை ரெடி பண்ண முடியும். முதுகுவலி முத்தையாவின் அடுத்தடுத்த அட்ராசிட்டிய செகண்ட் பார்ட்டா கொண்டு வரலாம்னு ஒரு ஐடியா இருக்கு. உங்க விருப்பத்தை கமெண்ட்ல சொல்லுங்க. இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஸ்டோரி பெஞ்ச்ல ஹாயா உட்காந்துக்கோங்க. உங்களுக்கு பிடிச்ச சுவாரஸ்யமான நகைச்சுவையான ஜாலியான கதைகளை அள்ளிட்டு வர்றோம். கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. ஓகே வியூவர்ஸ், இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக இருக்கட்டும். பாய்.